ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காவும் ரவையும் வச்சு இந்த ஸ்வீட்டு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் 3 கப் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் 1 கப் தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவுனது அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அது நல்லா கொதிக்கும் பொழுது நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நல்லா நைஸான ரவை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து கிளறிடலாம். ரவை சேர்த்து நல்லா கெட்டியாக கிளறி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சேர்த்து கிளறி எடுத்துக்கிடுவோம். இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆற வச்சுக்கலாம். அப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல 1 கப் சுகர் சேர்த்திருக்கேன். 1 கப் வாட்டர் சேர்த்திருக்கேன். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கிளறிடலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. அதுல இப்ப 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம கிளறி வச்ச ரவை நல்லா ஆறிடுச்சு. அதுல இப்ப நான் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் பால் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கையில் நெய் தடவிட்டு
இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ப்ரௌனா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை எடுத்துக்கலாம். நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம்ல, அதுல இந்த உருண்டைகளை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணி வைக்கலாம். நல்லா கொதிக்கவும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த தேங்காய் ரவையை வச்சு செஞ்ச ஸ்வீட்டு தயாராகிருச்சு. ரொம்பவே சாஃப்டா, நல்லா உருண்டையா, நல்லா ஜூஸியா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.